ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிசம் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா தோசை பண்ணுறேன்ட்டு பச்சை பயிரை காட்டுறாளின்னு பார்க்குறீங்களா? பச்சை பயிர் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி தோசையே பண்ண போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் தாங்க நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி நைட்டு ஊற வச்ச பச்சை பயிர். இது இப்போ நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக நம்ம ஈஸியாக பசங்களுக்கு மார்னிங் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், காலேஜஸ்க்கு கொடுத்து விடலாம். ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க இது. இதுக்கு நம்ம எஃபர்ட் போடணுன்னு அவசியமே இல்லை. 2-3 பொருள் இருந்தால் மட்டுமே போதும். இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடலை. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது புளிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம அரைச்ச உடனே இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே தோசைக்கல்லில் போட்டு நம்ம தோசை எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதும் நான் ஊற்றுறேன். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க இது. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெயை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தோசை வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கவங்களாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே போல் பச்சைப்பயிர் நம்ம இதில் சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும். இந்த தோசையை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரெடி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.